வணக்கம், வெல்கம் டு SheCooking. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து வாழைப்பூ வடை. அதுக்கு தேவையான பொருட்களை எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஒரு பனானா ஃப்ளவர் வேணும். அந்த பனானா ஃப்ளவரில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு இதை எடுத்து இதில் நடுவில் உள்ள இந்த நரம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது 2 கப் வேணும். 2 கப் கடலைப்பருப்பு நல்லா 2 hours நல்லா ஊற வச்சு ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் சாப்டு ஆனியன், ஒரு 5 garlic and ginger கொஞ்சோண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 4 green chilies, ஒரு 5 காஞ்ச மிளகாய், 1 கப் சாப்டு coriander, 1/2 கப் மின்ட் எடுத்துருக்கேன், 1/2 கப் curry leaves. இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து cumin சீட்ஸும் வந்து பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து black pepper corn, சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காய பவுடர். இப்போ வாழைப்பூ வடைக்கு எப்படி அரைக்க போகிறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஃபுட் ப்ராசஸரில் இந்த 2 கப்ஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, இந்த கடலைப்பருப்பு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா இந்த வாழைப்பூவை ஃபுல்லாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் இந்த க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் இந்த garlic and onion, இந்த 1 கப்பு சாப்டு ஆனியன், இந்த 1 கப்பு கொரியாண்டர், மின்ட் லீவ்ஸு, கறி லீவ்ஸு, அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு அண்டு சீரகம், 1 டீஸ்பூன் சால்ட் அண்ட் பெப்பர் கார்ன், மிளகு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இதெல்லாம் போட்டுட்டு இதை நான் இப்போ அரைப்பேன். இப்போ 1 minute ஃபுட் ப்ராசஸர் முடிஞ்ச உடனே இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பதத்தில் வரும். இதை எடுத்து கையில் எடுத்து இதை உருட்டி பார்க்கணும். இது மாதிரி கோர்ஸாக அரைச்சி இந்த மாதிரி வடை தட்டுற பதத்தில் வரணும். இந்த மாதிரி பதத்தில் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ வாழைப்பூ வடை எப்படி தட்டுறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு சிலிக்கான் மேட்டில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் இப்படி ஒரு ஸ்கூப் எடுத்து இப்படி இதை வந்து ஒரு ஷேப்பில் கொண்டு வரணும். இப்போ இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் இப்போ ஒரு ஸ்கூப் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணணும் இதில். அதுக்கப்புறம் இது ஏன்னா ஒரே அளவாக வரும். ரெண்டாவது நம்மளுக்கு சீக்கிரமாக வடை தட்டுற வேலை முடிஞ்சிடும். அப்புறம் ஒன்றா எடுத்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இது ஃபுல்லாக இப்போ பண்ணிவிட்டு ஆயிலில் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பேனில் ஆயில் வச்சுட்டு 385 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இந்த பாருங்கள் 85ல் இருக்கிறப்ப நான் வந்து இதை வந்து வடைய போடுறேன். இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும். கை வச்சு போட்டால் கையில் வந்து ஆயில் மேலே வந்துடும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டர்னர் வச்சு போடுறேன். இப்போ வடையை போட்டுட்டு உடனே திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆனவுடனே இந்த மாதிரி டர்ன் பண்ணி விடணும் ஒவ்வொன்றும். இது ரொம்ப ஹெவி ஆயிலில் போடுறதுனால இந்த கராஜ் கிச்சனில் வச்சு நாங்கள் பண்ணுறோம். இது வந்து வாழைப்பூவை அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். அரைக்காமல் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் கிட்ஸுக்கு வந்து அந்த சின்னதாக கட் பண்ணி போட்டது பிடிக்காது. அதனால நான் அரைச்சிட்டேன். நீங்கள் வேணும்னா அரைக்காமே போட்டுக்கலாம் சின்னதாக கட் பண்ணி. ஆஃப்டர் 1 minute நல்லா இது வெந்துச்சு. டர்ன் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், நான் இந்த மாதிரி பதத்தில் இதை வந்து கூலிங் ரேட்டில் ரெஸ்ட் பண்ணணும். ஒரு தடவையில் வந்து ஒரு 10 to 11 வடை டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த வெசலில் வச்சுருக்க ஆயில் பொறுத்து கம்மியாக தான் போடணும். நான் வாழைப்பூ வடையை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வாழைப்பூ எடுத்த இதிலே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹார்ட்டுக்கு ஒரு நல்ல டயபிட்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது. ருசியான ஒரு நல்ல வாழைப்பூ வடை. என்ஜாய்.